எல்லாருக்கும் வணக்கமுங்க. நான் பஞ்சை சித்தர் குழந்தை டாக்டர் நடராஜன் பேசுகிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு அல்சர் சஞ்சீவி. அதாவது குடல் புண்ணை குணப்படுத்தக்கூடிய, வயிற்றில் உள்ள எல்லா புண்களையும் குணப்படுத்தக்கூடிய சஞ்சீவி மருந்து. அல்சர் சஞ்சீவிங்கிறது முதல்ல பார்த்த மாதிரி நம்ம கோமூத்திரத்தை காய்ச்சி வடிகட்டி டிஸ்டில் பண்ணி எடுக்கக்கூடிய லிக்விடு தான் இது அல்சர் சஞ்சீவி. அல்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100க்கு 70 பேருக்கு அல்சர் இருக்குது, குடல் புண்ணு இருக்குது. என்ன காரணம்? அது ஏகப்பட்ட காரணங்கள். குடல் புண்ணு வரக்கு பார்த்திங்கன்னா மன அழுத்தம், அப்புறம் ஜங்க் ஃபுட்ஸு, நம்ம டின்னில் அடைச்சி வைக்கிறது, பாக்கெட்டில் ஏற்றி வைக்கிறது, அப்புறம் மசாலா உணவுகள், அப்புறம் எண்ணெய் பதார்த்தங்கள், காரம் புளியெல்லாம் நம்ம அதிகம் போட்டு சுருக்குன்னு சாப்பிட்ற உணவுப் பொருட்கள், இது மாதிரி ஏகப்பட்ட உணவுகள் இருக்குது. அதெல்லாம் சாப்பிட்றது உள்ளே ஆசிட் செக்ரேஷன், வயிற்றில் இது அமிலம் அதிகமாக சுரக்கும். அதிகமாக சுரக்கிறது ஹைப்பராசிட்டிம்பாங்க. அதிகமாக சுரக்கிறது உள்ள புண்ணாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் வேலைக்கு சரியாக சாப்பிடாம பட்னி போடுறது, கடை நேரத்தில் சாப்பிட்றது, சாயங்காலம் பொழுதோடு சாப்பிட்றது, சாப்பாட்டை நைட்டு 12 மணிக்கு சாப்பிட்றது, காலையில் ரொம்ப நேரமே சாப்பிட்றது, இதெல்லாம் நிறைய தவறான உணவு பழக்கங்கள். நேரத்தில் சாப்பிட்றது, அப்போ ஜீரணம் சரியாகாது. அப்புறம் சாப்பிட்றது மெதுவாக பொறுமையாக சாப்பிடாம அவசர அவசரமாக மெல்லாமல் அள்ளி உள்ளே போட்டு போகிறது, இது மாதிரி நிறைய தேய பழக்கங்கள். அப்புறம் சாப்பிட்ற போதே டிவி பார்த்து சாப்பிட்றது. இப்போ இப்போ நடக்கிற காலத்தில் பசங்க பிள்ளை எல்லாமே செல்ஃபோன் அப்படி வச்சுட்டு செல்ஃபோனை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு ஒரு வாய் இப்படி ஒரு வாய் உள்ளே போகிறதே தெரியாது, அளவு தெரியாமல் உள்ளே போயிட்டே இருக்கும். அப்போ காரம் புளியெல்லாம் நிறையா போகும். உணவு அதிகமாக உள்ளே போகிறது உடல் பருமன் அதிகமாகும். இது மாதிரி ஏகப்பட்ட பழக்க வழக்கம்லாம் பழகி வச்சுருக்கிறோம். பேசிகிட்டே சாப்பிட்றது, அதான் சொல்கிறாங்க டின்னர் டிப்ளமாசிம்பான். அதாவது அரசியலில் பேசுகிறவங்க சாப்பிட்டுட்டே பேசுவாங்க. ஒரு பிரச்சனையை பேசி தீர்க்கறது. அப்புறம் பிஸ்னஸ் பீப்புள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களும் டின்னரை அப்போ சாப்பிட்றது தான், விருந்து சாப்பிட்றது பேச்சுவார்த்தை, அவங்களுடைய ஒரு டீல் போடுறது, அதாவது ஒப்பந்தம் போடுறது. ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கு ஒருத்தன் சப்ளையராக இருப்பான், ஒருத்தன் பையராக இருப்பான். வாங்குகிற ஒருத்தன், உற்பத்தி பண்ணுற ஒருத்தன், ரெண்டாவது பேசி ஒரு விலையை ஃபிக்ஸ் பண்ணி இந்த விலை கொடுக்கணும், இத்தனை வருஷத்துக்கு இந்த விலை இதே விலை தான் அப்படிங்கிறவங்களாம் பேசி பிடிக்கிறது. அது பெரிய கலைங்க. எம்பிஏலாம் மெயினாக சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் பேரம் பேசுகிறது, இது மாதிரி அதில் இருக்கிறவங்களுக்கு இல்லாமல் எல்லாத்துக்குமே அந்த டென்ஷன் அதிகமாக இருக்கும். டென்ஷன் அதிகமாக இருக்கிற போது மனசு அமைதியாக இருக்காது, தூண்டல் அதிகமாக இருக்கும். டென்ஷன் அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் அதிகமாகி கார்டிசோனுங்கிற எமர்ஜென்சி ஹார்மோன் அதிகமாக சுரக்கும். அதிகமாக சுரந்தனா ப்ளட்டில் அதிகமாக இருந்தது அப்படின்னா அது என்ன பண்ணுது அப்படின்னா, எமர்ஜென்சி ஹார்மோன் ஆசிட் அதிகமாக சுரக்க வைக்கும். துரு ஒரு மாதிரி டென்ஷன் இருக்குது. ஆசிட் அதிகமாக சுரக்க என்ன ஆகும், உங்களுக்கு அல்சர் வரும், குடல் புண்ணு வரும், மற்ற புண்ணெல்லாம் வரும். அது மாதிரி அந்த புண்ணையெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு அல்சர் சஞ்சீவி அப்படின்ட்டு தயார் பண்ணுறோம். கோமூத்திர சஞ்சீவி முதல்ல பார்த்தேன். இது அல்சர் சஞ்சீவிங்கிறது குடலுக்கு சுத்தம் பண்ணுறதுனால அல்சர் ஏன் வருது, பித்தம் அதிகமான அல்சர் வருது பாடியில். வாதம் பித்தம் கவம்னு 3 தோஷத்தை சொல்லுவாங்க. நம்ம இது பித்தம், ஹீட் அதிகமாகிற போது, ஹீட் குறைவாக இருந்தாலும் உடலுக்கு கெடுதல், சளி இது மாதிரிலாம் இது ஒன்று. பித்தம் அதிகமாக இருந்தாலும் என்ன ஒன்று அப்படின்னா உடம்பு இளைக்கி, புண்ணு வரும், மலச்சிக்கல் வரும், மற்ற எல்லா பிரச்சனையும் வரும். பாடி ஹீட் அதிகமாக போது எல்லா கண் எரிச்சு பிடிக்கும், இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வரும். தூக்கம் சரியாக வராது. இப்போ அந்த பித்த குறைக்கிறதுக்கு நம்ம இதில் என்ன பண்ணுறோம்னா, அல்சர் சஞ்சீவியில் கோமூத்திரத்தோடு நம்ம சில மூலிகைலாம் சேர்த்துறோம். சோத்துக்கத்தாழை, அப்புறம் வெள்ளைப்பூசணி சாறு, உடம்புக்கு என்னென்ன குளிச்சு கொடுக்குற மூலிகைலாம் இருக்குதோ அது மாதிரி சில மூலிகைலாம் உள்ள சேர்த்து அதை காய்ச்சிரும். இதில் காய்ச்சிரும் கோமூத்திரம், அதாவது பசுனுடைய சிறுனோட சேர்த்து காய்ச்சி வடிகட்டுறோம், சாரையை மட்டும் வடிக்கிறோம், டிஸ்டில் பண்ணுறோம். அது அதுக்கு பேர் தான் அல்சர் சஞ்சீவி. அல்சர் சஞ்சீவி எதுக்கு பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். அல்சர் சஞ்சீவி எதுக்கு பயன்படுத்தலாம்னா, சாதாரண கோமூத்திர சஞ்சீவியோட இது முக்கியமாக எதுக்கு பயன்படுத்துகிறோன்னா, குடல் புண்கள், அதாவது வாய்ப்புண்ணு, தொண்டை புண்ணு, உணவு குழாயில் புண்ணு, இது இறப்பையில் ஸ்டமக் அல்சர்ஸு, டியோண்டத்தில் புண்ணு, டியோண்டல் அல்சரு, அப்புறம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்புறம் உங்களுக்கு மற்ற உள்ள வயிற்றில் சிறுவர்கள் மற்ற அங்கே எல்லா புண்ணையும் இது ஆற்றக்கூடியது. அது இது போது உங்களுக்கு குடல் புண்ணுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்படுவாங்க. பசி அதிகமாகும், உள்ளுக்கு ஏதாவது சோறு வந்துக்கிட்டே இருக்கணும். அதை எதனால் தின்னுக்கிட்டே இருந்தால் தான் உள்ளே ஆசிட் அதிகமாக சொல்கிறனால, ஆசிட் அதிகமாக சொல்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா, சாப்பிட்றதா சாப்பாட்டை ஜீரணம் பண்ணணும். வெறுவீராக இருந்ததுன்னா நம்முடைய குடல் உள்ள மியூக்கஸ், அந்த உள்ளே இருக்கிற கோட்டிங்
அது வந்து வாயில் இருக்கிற மாதிரி அந்த கோட்டிங் இருக்கும். மியூக்கோசா மெம்பரேன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதை ஜீரணம் பண்ண ஆரம்பிச்சிடும். அதை ஜீரணம் பண்ணால் உள்ள புண்ணாயிரும். புண்ணாச்சுன்னா தான் வந்து கேஸ்ட்ரிக் அல்சரு, கேஸ்ட்ரைட்டிஸு, அப்புறம் ஹைப்பர் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுலேயே அக்யூட்டு கேஸ்ட்ரைட்டிஸு, கிரானிக் அல்சரு, இது மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஒவ்வொரு கண்டிஷனும் ஒரு பேர் சொல்லுவாங்க. இதை சாப்பிட்றது என்ன பண்ணுது அப்படின்னா, ஆசிடை வந்து சுரக்கிறது குறைக்குது. இயற்கையாகவே ஆசிட் குறைக்கிறது புண்ணை ஆற்றுது. இப்போ இதில் வந்து நம்ம ஆங்கில மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பேண்டாப்ரோசோல், ரேபிப்ரோசோல், இது மாதிரி புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர் அப்படின்ட்டு ஒரு மருந்தை யூஸ் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணுறது என்னென்னா, ஆசிட் வந்து பிளாக் பண்ணிடுது. ஆசிட் அதிகமாக சுரக்காது. அது வந்து அமிலம் வந்து அதிகமாக சுரக்காது. போது அப்புறம் புண்ணு உடனே வலி குறையுது, புண்ணு ஆற ஆரம்பிச்சிது. புண்ணு இயற்கை தானே ஆரம்பிக்குது. இது வந்து அமிலத்தை குறைக்கிறதும் இல்லாமல் புண்ணு ஆற்றுறதுக்கும் உதவி பண்ணுது. 2 வகையில் வேலை செய்யுது. அது வந்து ஆங்கில மருந்துகள்லாம் வந்து அமிலம் குறைக்கிறது தான் வந்து சப்ரஸ் பண்ணுது, பிளாக் பண்ணுது வழியாக. புண்ணு ஆற்றுறதுக்கு அது ஒன்றும் இல்லை. புண்ணு வந்து தானாக ஆறுது. இது வந்து 2மே செய்யுது. 2ம் செய்கிறதுனால அப்புறம் குளிர்ச்சி, சோத்துக்கத்தில் நமக்கு தெரியும். ரொம்ப குளிர்ச்சி, வெள்ளைப்பூசணி மாதிரி குளிர்ச்சி, ரொம்ப குளிர்ச்சியான மூலிகைகள் நிறைய மூலிகை இருக்குது. அதெல்லாம் கூட சாப்பிட்ற போது தண்ணீர் விட்டாங்களாங்கெல்லாம் இருக்குது, சதாவரி, அதெல்லாம் குளிர்ச்சி. அது மாதிரிலாம் சேர்கிற போது என்ன பண்ணுதுன்னா, உள்ள குளிர்ச்சி அதிகமாகி பித்தம் குறைஞ்சி, ஆசிட் சுரர்கள்லாம் குறைஞ்சி, உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மூலாதார சூடெல்லாம் குறைஞ்சி புண்ணு சீக்கிரம் ஆறிடுது. ஒரு 6 மாதம் சாப்பிட்டு புண்ணு ஆறிட்டுனா புண்ணு திரும்ப வரதில்லை. என்ன உணவுல மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டீ காஃபி சேர்த்தக்கூடாது. டீ காஃபியில் கேஃபின் இது மாதிரி தூண்டி விடுறதுலாம் ஸ்டிமுலன்ட்ஸ்லாம் இருக்கிறனால உங்களுக்கு வந்து புண்ணு வருது, ஆசிட். அதே மாதிரி வந்து இது ஆல்கஹால், மதுபானங்கள், இதுக்கு அதே மாதிரி. அப்புறம் இது புகை பிடிக்கிறது, பீடி, சிகரெட்டு, இது மாதிரி இதெல்லாமே அல்சருக்கு ஒரு காரணம். அப்புறம் இது மாதிரி அது எல்லாமே நம்ம தவிர்த்துடணும். காரம், புளி, டீ, காப்பி, மசாலா ஐட்டம், எண்ணெய் பலகாரம், இது மாதிரி உங்களுக்கு வறுத்தது, பொரிச்சது, இது மாதிரி எல்லாமே மாற்றி இது பண்ணிட்டோம்னா, ஒரு வேளை 2 வேளை இயற்கை உணவுகள் சமையல் பண்ணாமல் தேங்காய், பழங்கள், பச்சை காய்கறிகள், முளைக்கட்டம் பயிர், இது மாதிரிலாம் சேர்த்துற போது இன்னும் சீக்கிரம் புண்ணு ஆரம்புங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா என்ன இதில் ஆபத்து அப்படின்னா, நிறைய பேர் வருஷக்கணக்கில் புண்ணு இருக்கும். கேட்டால் 10 வருஷம் இருக்குது, 20 வருஷம் இருக்குதுமாங்க. அது புண்ணு அப்படின்னா புண்ணை வந்து ஆறாமல் வந்து உள்ள மீண்டும் மீண்டும் அதை வந்து அலர்ச்சி விட்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறான், அதை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்போ புண்ணு ஆறவே ஆறாது. காலப்போக்கில் இது என்ன பண்ணுங்க, இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, நாள்பட்ட குடல் புண்கள் வந்து அல்சர்ஸ் வந்து தேர் லீடிங் டு த கேன்சர் அப்படிங்கிறாங்க. புற்றுநோய் ஒன்று தான் இது. வந்து நாள்பட்ட புற்றுநோய் ஒன்றுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முதல்ல வந்து அல்சர் இவ்வளோ டாக்டர் போவாங்க, அப்புறம் மருந்து வாங்கி சாப்பிடுவாங்க. அப்புறம் ஒரு எண்டோஸ்கோப்பி முதல்ல பார்ப்பாங்க, அப்புறம் விட்டடிச்சிடும். அதெல்லாம் 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி பாட்டுப்பாங்க. அப்படி இல்லை, நாளாக அடிக்கடி பார்த்துக்கணும். இல்லை அப்படின்னா எப்போ ஆரம்ப கட்டத்திலே கேன்சர் தான் கண்டுபிடிச்சிடலாம். இல்லைன்னா புற்றுநோய் கண்டுபிடிக்க முடியாது, முத்தி போயிடும். முத்தி போய் அப்புறம் பக்கத்தில் பரவுறது, லிவருக்கு பரவும், லங்ஸுக்கு பரவும், மற்ற உறுப்புகள்லாம் பரவும். எல்லா பக்கம் பரவுற போது 4th ஸ்டேஜுக்கு போயிடும். அப்போ ரொம்ப காப்பாற்றுறது சிரமமாயிடும். அதனால் இந்த வந்து குடல் புண்ணை வந்து எப்படிப்பட்டாலும் குடல் புண்ணை முதல்ல ஆற்றிடணும். ஆற்றினா தான் உடம்பு நல்லாயிருக்கும். அதனால் நம்ம சொல்கிற முறையெல்லாம் பயன்படுத்தி நம்ம இந்த அல்சர் செஞ்சு மருந்தை சாப்பிட்டோம்னா எப்பேற்பட்ட குடல் புண்ணை அதில் ஆற்றலாம். நம்ம என்று வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம். நன்றி, வணக்கம்.